என்னங்க இது? கோழிக்கு ஒரு சத்தம் வருது. என்னன்னு போய் பாருங்க. அட, அது நம்ம தோட்டத்துல இருந்து தான் வருது. இரு, நான் போய் பார்க்கறேன். இங்க ஒரு கடக்நாத் இருக்கு, சீக்கிரமா வந்து பாரு. என்ன கடக்நாத்தா? அது எப்படி இங்க வந்துச்சு? அதான் ஒண்ணு தெரியலையே. ஏதோ வழி தவறி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நமக்கு நல்ல அதிர்ஷ்டம்தான். இதை நான் பிடிச்சி தரேன். நீ நல்லா இதை ருசியா கோழி குழம்பு வை. நம்ம இன்னைக்கு நல்லா ருசிச்சு சாப்பிடலாம். அது யாருக்குள்ளேயே என்னவோ வந்து தேட போறாங்க. கொஞ்ச நேரம் வைங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கோழி அடிச்சு குழம்பு வச்சிடலாம். அட, நீ வேற. இந்த கடக்நாத்து எவ்வளவு விலை தெரியுமா? ஏதோ நம்ம அதிர்ஷ்டம் இது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. நீ ஒன்றும் யோசிக்காம போய் குழம்பு வை, நான் பிடிச்சி தரேன். இந்த சேவலோட காலில் ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு பாரு. அதான் இது அப்படியே உக்காந்துருக்கு. ஐயோ பாவங்க, இதை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இதை நம்ம அடிச்சு குழம்பு வச்சுதான் ஆகணுமா? ஐயோ, இது பாரு, இதை பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும். நீ பேசாம குழம்பு வை. சரிங்க. என்ன அருமையான வாசனை! வாசனை மூக்க தொலைக்குது. சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வா, சாப்பிடலாம். ராமசாமி, என் கோழிய பாத்தியா? என் கோழி எங்கேயோ காணாம போயிடுச்சு. நானும் காலையில இருந்து தேடிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. எனது கோழிய காணமா? என்னது, கோழிய காணமா? ஏப்பா, கோழிய ஒழுங்கா கட்டி போட்டு வளர்த்திருந்தா அது எங்கேயாவது போயிருக்குமா? நீ அப்படியே திறந்து விட்டுருப்பா, அதான் அது போயிடுச்சு. கஷ்டப்பட்டு வளர்த்த கோழி எங்கேயோ காணாம போயிடுச்சே. ஆமா, என்ன கோழி அது? நாட்டுக்கோழியா? இல்லம்மா, அது போந்தா கோழி தான். இன்னைக்கு போய் சந்தையில விற்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள அந்த கோழி எங்கேயோ போயிடுச்சு. அப்பா அடி, போந்தா கோழியா? ஏ ஏ என்ன ஆச்சு? ஐயோ, அது ஒண்ணும் இல்ல. நான் என்னமோ நாட்டுக்கோழியா இருக்குமோன்னு நினைச்சேன். நாட்டுக்கோழி விலை அதிகம் இல்ல. பாருங்கண்ணா, அங்கதான் எங்கேயாவது தெருவுல சுத்திட்டு இருக்கோம். சரிம்மா, நான் போய் தேடுறேன். அவங்க கோழி அடிச்சு தான் நம்ம குழம்பு வச்சிருக்கிறோமோன்னு நினைச்சு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேங்க. நல்ல வேலை, அவங்க கோழி இல்லை இது. கோழி குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. வா, நல்லா சூடா சாப்பிடலாம். சூடா சாப்பிட்டாதான் நல்லா ருசியா இருக்கும். நான் தோட்டத்துல கோழி வச்சுட்டு போயிருந்தேன். அந்த கோழியை காணோம். நான் வரத்துக்குள்ள அந்த கோழியை யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? அந்த கோழிக்கு வேற கால் உடஞ்சிருந்துச்சு. அது எங்கேயும் போகாதுன்னு நம்பி நான் வச்சுட்டு போனேன். அதுக்குள்ள யாரோ அதை தூக்கிட்டு போயிருக்காங்க பாரு. என்னது, அது நீ வச்ச கோழியா? ஏமா, நீ கோழி வச்சுட்டு போயிருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது? நான் ஃபோன் பண்ணி சொல்லலான்னு தான்ப்பா இருந்தேன். நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நான் ஃபோன் பண்ணல. சரியா போச்சு போ. இப்போ என்னங்க பண்றது? அது தெரியாம நம்ம இப்படி பண்ணிட்டோமே. என்னாச்சு? நீங்க கோழியை தூக்கி யாருக்காச்சும் கொடுத்துட்டீங்களா? இல்லம்மா. அப்படின்னா கோழிய விலைக்கு வித்துட்டீங்களா? எத்தனை ரூபாய்க்கு வித்தீங்க? அந்த கோழி ரொம்ப விலை அதிகம். எங்க பாஸ் கேட்டேன்னு சொல்லி தான் அது அவ்வளோ விலை போட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த கோழிக்காரன் நல்லா ஏமாத்தி கால் உடைஞ்ச கோழியை என் தலைமையில கட்டிட்டான். நான் தான் இந்த அடிப்பட்ட நொண்டி கோழிய எப்படி பாஸ்க்கு கொடுக்கறது? கொடுத்தா அவர் ஏதாச்சும் தப்பா எடுத்துக்குவாருன்னு நான் கொடுக்காம இங்க கொண்டு வந்து வச்சேன். அதே நடனா காணாமலே போயிடுச்சு. இப்போ பாஸ் வேற வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் அவர் கோழி கேட்டா என்ன கொடுக்கறது? ஐயோ, பாஸ் வந்துட்டாரே. என்னம்மா, கடக்நாத் கோழி வாங்கிட்டு கொடுக்குறேன்னு சொன்னியே, கோழி எங்க? ஐயா, அது நீங்க வந்து தப்பா எடுத்துக்க கூடாது. நாம அவ கொண்டு வந்து வச்சது தெரியாம ஏதோ கோழி வழி தவறி வந்துடுச்சுன்னு நினைச்சு நம்ம அதை குழம்பு வச்சிட்டோம். இப்போ என்னங்கய்யா பண்றது? அட, அப்படியா? சரி, பரவாயில்ல. நானும் கோழி கொண்டு போய் எப்படிதான் குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன். நான் தான் உங்க பொண்ணுக்கு கோழி குழம்பு வச்சு கொடுக்க சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி வேற ஊர்ல இல்ல. கோழி வாங்க வந்தேன், குழம்பே ரெடியா இருக்கு. பரவாயில்ல, நான் இங்கேயே உக்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுறேன். உனக்கு ஏதாச்சும் ஆட்சேபனை இருக்காமா? ஐயோ, இல்லைங்க சார். நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதான் இருங்க, ஒரு நிமிஷத்துல சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. ஏம்மா, கோழி குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. யார் சமைச்சது? எங்க அத்தை தான் சமைச்சாங்க சார். பரவாயில்ல, எங்க பாட்டி இப்படிதான் பக்குவமா கோழி குழம்பு வைப்பாங்க. சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அப்படியே நல்லா டேஸ்டா இருக்கு இது. கடக்நாத் கோழி கேட்டதுக்கு கடக்நாத் கோழி குழம்பே வச்சு கொடுத்துட்ட. அதுவும் நல்லா சூப்பரா டேஸ்டா என் பாட்டியோட சுவையில. இவ்வளோ நல்லா பண்ண உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ண வேணாமா? உனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் இருக்கு. நான் உன்னை ப்ரமோஷன் பண்ணிட்டேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்னங்கய்யா அது கண்டிஷன்? வீக்லி ஒன்ஸ்
வாரத்துக்கு ஒரு தடவை சுட சுட கடக்நாத் கோழி பண்ணி குடிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க மருமகருக்கு நான் ப்ரமோஷன் கொடுத்துருவேன். என்ன சொல்றீங்க? சம்மதமா? ஐயோ, எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதங்க ஐயா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.